ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். ஒன்றும் இல்லை, டுடே ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். நாகர்கோயிலில் இருக்க நாகராஜா கோயிலுக்கு தான் கிளம்பிட்டேன். டுடே இதான் என்னோடய அவுட்ஃபிட். எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஃபேஷன் லுக்லேருந்து வாங்கியிருந்தேன் இந்த அவுட்ஃபிட். நான் திருமங்கலமில் இருக்குது. என் பொண்ணு பாருங்கள், அடி பாவி காலையிலே எழுப்பிட்டேடின்ற மாதிரி பார்க்குறா. வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போது சரியாக ஒரு 4 மணி இருக்கும். ரோட்டில் ஆள் பாருங்கள், ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். போகிற வழி ரொம்பவும் அழகாக இருக்கும். நாங்கள் வீட்டில் வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இந்த கோயிலோட சுமார் 2000 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயிலுக்கு எனக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. என்னன்னு சொல்கிறவாங்க. காரை விட்டு இறங்கின உடனே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலை குளத்தில் கொண்டு காலை நனைக்கணும். அது இந்த குளம் தான். இதில் ஃபஸ்ட்டு நம்ம காலை நனைச்சிட்டு இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நாகராஜா சிலைகள் நிறைய இருக்கும். அதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு மஞ்சப்பொடி பாலும் கொடுப்பாங்க. ஒரு சிலைக்கும் மஞ்சத்தூள் பாலும் நம்ம ஊற்றணும். இது ஒரு வேண்டுதலாகவே நான் பண்ணியிருக்கேன். ஒரு 13 வாரம் என்னை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அதை வேண்டிட்டு இதை பண்ண சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்தில் பெருசாக நம்பிக்கை இல்லாமல் தான் நான் இதை பண்ணேன். ஆனால் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு நான் போனதுக்கப்புறம் என் மனசுக்கு ரொம்பவும் ஏதோ ஒரு நிம்மதி தைரியம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. மன நிம்மதிக்காகவே வாரம் நான் வர ஆரம்பித்தேன். ரொம்பவும் மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன சக்தி என்னன்னு சொல்ல தெரியல. நாம் இதை பண்ணி முடித்ததும் கோயிலுக்குள்ளே போகலாம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இப்படி தான் இருக்கும் பாருங்கள். நான் காட்டுறேன் உங்களுக்கு. கர்ப்ப கிரகத்தில் இருக்க நம்ம சாமியை நம்ம பார்த்துடலாம். நாகராஜா சாமி எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுன்னு நான் எடுத்தேன். சாமி உண்மையாகவே இருக்கார் பாருங்கள். என் பையன் நெத்தியில் எல்லாம் போட்டெல்லாம் வச்சுட்டு பார்த்துட்ருக்கான் கேமராவை. என்னம்மா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்ற மாதிரி. என் பொண்ணு பாவம், எப்போ என்னை தூக்குவம்மா முதல்ல தூக்குன்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். கோயிலை நாங்கள் இனி சுற்றணும். இதுதான் கோயில் உள்ள 2000 வருஷம் பழமையான கோயில்னால் சாதாரணமாக இல்லை, ரொம்பவும் அழகாக இருக்கும். வெளியே பாருங்கள், இப்போ தான் வெளிச்சமே வந்திருக்கு. இதுக்கு மேலேயே சிலைங்கள்லாம் இருக்கும். ரொம்பவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற வேலை தான். கோயிலை ஒரு 3 சுற்று சுற்றிடணும். சுற்றினதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிடுவோம். அதை கிளம்பிட்டோம். 2 பேரும் பட்டையை போட்டாச்சு. இங்கே நாகராஜா சாமி மட்டும் இல்லை, நிறைய சாமிங்க இருக்கும். கண்ணாடியை தள்ளிட்டானே. கையில் குங்குமம் வச்சுருக்கேன். சில நேரம் நம்ம நம்பிக்கை இல்லாமல் செய்கிற விஷயம் கூட நமக்கு நம்பிக்கையை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த கடவுள் தந்த நம்பிக்கை மாதிரி என் 2 குழந்தைங்க தான் என்னோடய நம்பிக்கை. 2023 இந்த வேண்டுதலை நான் பண்ணேன். 2024 நான் கன்சீவ் ஆன 2 குழந்தைங்களோட. 2025 என்னோடய குழந்தைங்க எனக்கு பிறந்தாங்க. ரொம்பவும் ஹெல்த்தியாக, எந்த பிரச்சனையும் இல்லாமல். கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இனி போகிற வழியெல்லாம் அழகாக வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். ரொம்பவும் அழகாக இருக்கும் வியூவெலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நாகர்கோயில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நாகராஜா கோயிலை விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதான் அந்த வியூவு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இதனால தான் நான் இந்த ஊரை விட்டு போகவே மாட்டேன். எனக்கு இந்த ஊரை விட்டு சென்னைக்கு போகிறதுக்கு மனசே கிடையாது. இங்கேயே இருக்கணும்னு தான் தோணும் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. இதோட நான் உங்களை கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.